குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஃப் ஆடர் பார்க்கலாம், தென் ஃபுல் ஆடர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடர் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிட்ஸ் ஆர் 3 பிட்டை ஆட் பண்ற ஒரு டிவைஸ், தட் இஸ் ஆடிங் டிவைஸ். சரிங்களா? இந்த ஹாஃப் ஆடர் என்ன பண்ணும், 2 பிட்டை ஆட் பண்ணும். இந்த ஃபுல் ஆடர் 3 பிட்டை ஆட் பண்ணும், தட் இஸ் 3 பிட் ஆஃப் இன்புட் ஆட் பண்ணும். இது 2 பிட் ஆஃப் இன்புட்டை ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஃப் ஆடர் பார்க்கலாம். சரிங்களா? Right, first we are going to see the half adder. Right, block diagram first போடுகிறேன். See, block diagram போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ block diagram இதுல 2 இன்புட், நான் ஹாஃப் ஆடர்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 2 இன்புட்டை ஆட் பண்றது ஹாஃப் ஆடர். ஓகேங்களா? அதே மாதிரி ஹாஃப் ஆடர்ல 2 இன்புட் இருக்கு, தென் 2 அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் என்னன்னு கேட்டீங்கன்னா சம் அண்ட் கேரி. ஓகேங்களா? ஒரு அவுட்புட்டுக்கு பேரு சம், இன்னொரு அவுட்புட்டுக்கு பேரு கேரி. அதாவது இந்த 2 பிட்டை ஆட் பண்ணும் போது வர அவுட்புட் சம் கேரின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதாவது நம்ம 28 பிளஸ் 14 அப்படின்னு ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 8 plus 4 12க்கு 2 ரிமைண்டர் 1ன்னு போடுவோம். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், சம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேரின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் ஓகேங்களா ஹாஃப் ஆடர்லயும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ அந்த 2 இன்புட்ஸ் இருக்கு. ஓகே ரைட். 2 இன்புட்ஸ் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த இன்புட்ஸ் எப்படி எப்படிலாம் மாத்தி எழுதலாம் அப்படின்னா, 2 இன்புட்ஸ் தட் இஸ் பைனரியோடைய பேஸ் வந்து என்னது 2, நமக்கு இருக்கிறது 2 இன்புட்ஸ். அப்போ 2 to the power of n அப்படின்னா என்னது, 2 to the power of 2. அப்ப அதனுடைய வேல்யூ என்ன, 4. அப்போ 2 இன்புட் வந்து 4 காம்பினேஷன்ஸ்ல எழுதலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 0 ஆடர்னால என்ன சொல்லிட்டேன், தட் இஸ் an adding circuit. ஓகேங்களா? ரைட். அப்போ 0 plus 0 என்னது, 0, சம்ல 0, கேரியும் 0, எந்த கேரியும் நமக்கு வரல. அதாவது 0வையும் 0வையும் ஆட் பண்றீங்க, அப்ப என்ன வரும், 0 தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து என்னது, 0வையும் 1ஐயும் ஆட் பண்றீங்க. ஓகேங்களா? 0வையும் 1ஐயும் ஆட் பண்றீங்க, அப்ப 0 plus 1 என்னது, 1 தான். அப்போ சம் 1, கேரி வந்து 0, இங்கேயும் கேரி வரல, அதனால 0 போட்டுட்டோம். தென் நெக்ஸ்ட் 1ம் 0வும் ஆட் பண்றீங்க, அப்ப என்னது, அகைன் 1 தான் வரும். அப்போ சம் வந்து 1, கேரி இங்கேயும் வரல, அதுவும் 0. நவ் 1 1 ஆட் பண்றோம். ஓகேங்களா? ரைட். பைனரியில 1 1 ஆட் பண்ணும் போது என்ன வரும், 1 plus 1 என்னது, 10. ஓகேங்களா? அப்ப 10 வருது. அப்ப 10னா 0 அப்படிங்கிறது என்னது, சம், இந்த 1 அப்படிங்கிறது என்னது, கேரி. ஓகேங்களா? 0 அப்படிங்கிறது சம், 1 அப்படிங்கிறது கேரி. ஓகேங்களா? அதாவது 1 plus 1 ஆட் பண்ணீங்கன்னா 10. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 10 அப்படிங்கிறது என்னன்னா, இதுவே நியூமரிக்கல் ஆட் பண்ணுங்களேன், 1, அதாவது சாரி டெசிமல் ஆட் பண்ணீங்களா, 1 plus 1 என்னதுங்க, 2ஆ? ரைட். அப்போ இங்க 1 plus 1 வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், 10ன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த 10 உடைய பைனரி, இந்த 10 அப்படிங்கிறது பைனரி நம்பர், டெசிமல்ல பாருங்களேன், நமக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 8421 கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ 10 அப்படிங்கும் போது என்ன வரும் உங்களுக்கு, 2 தான் வரும். ஓகேங்களா? தட் இஸ் 0 1 0 0ன்னு போடுறீங்க, ஏன்னா இது எல்எஸ்பி, இது எம்எஸ்பி. அப்படிங்களா? அப்ப எல்எஸ்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, 0 1. அப்ப இங்க என்ன வந்திருக்கு, 2. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை தான் நம்ம சொல்றோம், தட் இஸ் 10 அப்படிங்கிறது 0 0 1 0 அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? இன்னும் நம்ம எப்படி போடுவோம், 2 அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த மாதிரி போடுவோமா, இது ஒரு மெத்தட்ல போடுங்க. இன்னொன்னு 2 அப்படின்னு இருக்கு. இப்போ பைனரியா கன்வெர்ட் பண்ணா இது டெசிமல் நம்பர், இந்த டெசிமல பைனரியா கன்வெர்ட் பண்ணா 2ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ 1 2 is 2. இப்போ கேரி என்னது, 0. ஓகேங்களா? ரைட். அப்புறம் ஃப்ரம் பாட்டம் டு டாப் எழுதுவோம், அப்போ என்னது 1 0 வருதுங்களா? இதுதான் இங்க போட்டிருக்கோம், தட் இஸ் 0 1. இது உங்களுடைய எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 1 plus 1 அப்படின்னா 10. ஓகேங்களா? உங்களுக்கு அதான் தெரியும், 1 plus 1 10, 10 plus 1 11, 11 plus 1 100 அப்படிங்கிறது சீக்வன்ஸா போய்கிட்டே இருக்கும் பைனரியில. ஓகேங்களா? அப்போ சம் 0, கேரி 1, இதுதான். ஸோ ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது என்னது, 2 இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். ஒரு அவுட்புட் வந்து சம், இன்னொரு அவுட்புட் வந்து கேரி. அதுல 2 இன்புட் அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் எழுதலாம். 0 0 0 1 1 0 1 1 எழுதலாம். அப்ப 0 0 ஆட் பண்ணா 0ன்னு வரும்.
அப்ப சம்மும் 0 கேரியும் 0 உங்களுக்கு. அதுக்கு அடுத்து 0 பிளஸ் 1 அப்படின்னு ஆட் பண்ணும்போது 0 பிளஸ் 1 1, அப்ப சம் 1 கேரி வந்து 0, அங்கேயும் எதுவும் கேரி இல்ல. தென் 1 பிளஸ் 0 1 தான், அப்ப சம் 1 அங்கேயும் கேரி இல்ல 0. 1 பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது 10 அப்படின்னு வரும், அப்ப சம் 0 கேரி 1. ஓகேங்களா? ரைட், இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராம் போட்டோம், அதுக்கு அடுத்து ட்ரூத் டேபிள் போட்டோம். ரைட், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், we have to find out the logical equation. ஓகேங்களா? ரைட், இதுக்கு ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? அந்த லாஜிக் ஈக்குவேஷன், லாஜிக் எக்ஸ்பிரஷன் ஆர் லாஜிக் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, we have to use the k map. ஓகேங்களா? k map யூஸ் பண்ணி பண்ண போறோம். ரைட், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல k map பார்த்திருக்கோம், 4 வேரியபிள் k map போட்டிருக்கோம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு, ஜஸ்ட் நமக்கு 2 இன்புட்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணா போதும், 2 வேரியபிள் k map போட்டா போதும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு போடுறேன், சம்முக்கு ஒரு k map போட்டுக்கிறேன், 2 வேரியபிள் k map போட்டா போதும். ஓகேங்களா? 2 இன்புட் தான், ஒன்னு a, இன்னொன்னு வந்து b. அப்ப 0 1 0 1 மீன் டேர்ம் தான். அப்போ a பார் a, இங்க b பார் b. ஓகேங்களா? ரைட், இது எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சம்முக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ரைட், அதுக்கு அடுத்து கேரிக்கு. ஓகே, இப்ப கேரிக்கும் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க. இந்த ட்ரூத் டேபிள்ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி பிளாட் பண்ணும் அப்படின்னா, எதனோட இன்புட்ஸ் ஹை லெவல்ல இருக்கோ, ஹைனா என்னது 1, லோனா 0, எந்த இன்புட்ஸ் எது வந்து 1 அவுட்புட் சம் வந்து 1 இருக்கோ அதை மட்டும் நீங்க பிளாட் பண்ணா போதும். அப்போ இந்த 2 டேர்மை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? வேற எதுவும் நீங்க எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அப்ப அதை பிளாட் பண்ணுங்க. அதாவது 0 1 அப்படிங்கிற இடத்துல 1 போடணும். இங்க 0, a வந்து 0, ஓகேங்களா? ரைட், b வந்து 1, b வந்து 1. ஓகேங்களா? அப்போ அங்க என்ன போடணும், ஒரு 1 போட்டுக்கோங்க. ரைட், தென் நெக்ஸ்ட் a வந்து 1, ஓகேங்களா? b வந்து 0, a வந்து 1, b வந்து 0. ஓகேங்களா? a வந்து 1, b வந்து 0, இங்க வந்து ஒரு 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரைட், சோ இப்ப பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணோம், we have to pair. சோ இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? ரைட் ரைட், இப்ப பேர் பண்ணலாம். இப்ப பேர் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் a different color. ரைட், சோ ஃபர்ஸ்ட் ஏதோ குரூப்பிங் பண்ண முடியுமா, இருக்கிறதே நமக்கு 2 வேரியபிள் தான், அதனால பெரிய குரூப்பிங்லாம் கிடையாது. சப்போஸ் இங்கேயும் வந்தா நம்ம 2 வந்து குரூப் பண்ண முடியும். இப்ப இண்டிவிஜுவலா தான் குரூப் பண்ண முடியும். இந்த 1 தனியா குரூப் பண்ணும், இந்த 1 தனியா குரூப் பண்ணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பேர். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பேர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேருக்கு என்ன எழுதணும், அப்படியே பாருங்க, இங்க மேல என்ன இருக்கு, சம், அதாவது s இஸ் ஈக்குவல் டு சம். இங்க என்ன இருக்கு, b இருக்குங்களா, b. தென் நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, a பார் b பிளஸ், அதுக்கு அடுத்து செகண்ட் பேரிங், இங்க வாங்க, இங்க என்ன இருக்கு, a. தென் அதுக்கு மேல என்ன இருக்கு, b பார். ஓகேங்களா? அப்போ a பார் b பிளஸ் a b பார் இருக்கு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், கரெக்ட். என்னன்னா நம்மளுடைய யுனிவர்சல் கேட்ல இருக்கிற ஆபரேஷன். ஓகேங்களா? தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, யுனிவர்சல் கேட்ல எக்ஸ்க்ளூசிவ் கேட்னு சொல்லி சொல்லுவோம். பாத்தீங்களா? a எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் b, இதனுடைய அப்ரிவேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், a பார் b பிளஸ் a b பார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை இப்படி சிம்பிளிஃபைடா நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ரைட், சம்முக்கு முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்து கேரிக்கு பாருங்க. இப்போ இந்த 2 1, இப்ப கேரியில எங்க இருக்கு, இங்க ஒரே ஒரு 1 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த ஒரு 1 மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பிளாட் பண்ண போறோம். ரைட், என்ன பண்ண போறோம் பாருங்க. ரைட், 1 1 a1 b1 எங்க இருக்கு, a1 b1, இங்க மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், 1 போட்டா போதும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட், அப்போ நோ ஆப்ஷன், இத ஒரே ஒரு பேரிங் பண்றீங்க. அப்போ கேரி என்ன போகணும், ஏன்னா இங்க ஒரே ஒரு 1 தானே இருக்கு, மீதி எல்லாமே ஜீரோஸ், நம்ம 1 இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப கேரி c இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு, a. தென் அதுக்கு அப்படியே பேரலா மேல பாருங்க, b. ஓகேங்களா? அப்போ கேரியோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன, a b. ஓகேங்களா? ரைட், அவ்வளவுதான். இப்போ பிளாக் டயக்ராம் போட்டாச்சு, ட்ரூத் டேபிள் போட்டோம், அந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து ஒரு k மேப் எடுத்துட்டு அந்த k மேப்புக்கு ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ரைட், சோ ஃபார் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், we have to put the logic diagram. ஓகேங்களா? சி, நான் லாஜிக் டயக்ராம் இங்கே போடுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. சிம்பிள் தான்.
ஓகேங்களா? ரைட். நம்ம கிட்ட சம் அப்படிங்கிறது என்னது? ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பி. ஓகேங்களா? ரெண்டு இன்புட் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து ஏ அப்படிங்கிற இன்புட், அதுக்கு அடுத்து இது வந்து பி அப்படிங்கிற இன்புட். அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல இருக்குங்களா? ரைட். அப்ப என்ன பண்ணும்? ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் வந்து போடுங்க. ரைட். அப்போ இங்க வரும்போது இந்த அவுட்புட் எப்படி வரும்? ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பின்னு வரும். இதுதான் சம்முனுடைய அவுட்புட். ஓகேங்களா? ரைட். இப்போ கேரி என்ன இருக்கு? ஏ பின்னு இருக்கு. ஆல்ரெடி எனக்கு இங்க ஏபிங்கிற இன்புட் லைன் இருக்கு. நான் அப்படியே இங்க இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஏ ஓகே, ஏல இருந்து எடுக்கிறீங்க. அதுக்கு ஒரு இன்புட் இங்க கொடுக்குறீங்க. இது வந்து ஏ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பி. ஸோ அப்போ அது ஏ டாட் பி அப்படின்னு மாறணும்னா என்ன பண்ணும்? எனக்கு இங்க ஒரு நாட் கேட் சாரி அண்ட் கேட் போடணும். ஓகேங்களா? அண்ட் கேட் போட்டனா இது என்னவா மாறிடும்? ஏ டாட் பின்னு மாறிடும். ஓகேங்களா? ஏ பின்னு மாறிடும். இதுதான் என்னது? கேரி. ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஹாஃப் ஆடர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இப்படிதான் எழுதும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் ஆடர் இஸ் a device which is used to add 2 bit of data. In this there are two inputs, one is A and B, and the two outputs, one is sum and carry. ஓகேங்களா? ரைட். That is there next we have to draw the truth table. So if it is a true inputs means we having four possibilities of inputs we can provide. That is 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு கொடுக்கலாம். Then இப்போ 0 0 ஆட் பண்றீங்க அப்படின்னா சம் 0 கேரி 0 சம் 0 இப்போ கேரி எங்க இருக்கு? அது 0. அதே மாதிரி 0 1னா 1 0 1 0னா சம் 1 கேரி 0 1 1னா இங்க பாருங்க 1 1னா 10 அப்ப சம் 0 கேரி 1. ஓகேங்களா? போட்டாச்சு. ஸோ அதை அப்படியே வந்து கே மேப் போடணும். இந்த கே மேப் போடும்போது மட்டும் சில விஷயம் மறந்துடுவோம். ஓகேங்களா? எதுக்குன்னா இந்த 1 சம்ல எங்க 1 இருக்கோ அதை மட்டும் பிளாட் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி கேரியில எங்க எதுக்கு 1 இருக்கோ அதை மட்டும் பிளாட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப சம்ல இங்க 1 இருக்குங்களா? அப்போ ஏபி 0 1க்கு இருக்கிற இதுல பிளாட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து இங்க ஒரு 1 இருக்கு, அது ஏ வந்து 1 பி வந்து 0 அப்படிங்கிற இடத்துல பிளாட் பண்ணுங்க. ஸோ பிளாட் பண்ணி அதுக்கான பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. அதே மாதிரி கேரிக்கு அதுக்கான பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதி முடிச்சுட்டு யூ கேன் டிரா த லாஜிக்கல் டயக்ராம். ஓகேங்களா? அப்போ 2 பிட் டேட்டாவை ஆட் பண்றதுதான் இந்த half adder. ஓகேங்களா? half adder is used to add the 2 bit data. ஓகேங்களா? இப்ப காமனா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்? இந்த ஆடர்ஸ் எங்க சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ் சொல்லுவாங்க, ALU. அதுக்கப்புறமேட்டு கவுண்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசிக் கால்குலேட்டர்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கவுண்டர்ஸ், பேசிக் கால்குலேட்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஆடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிம்பிள். எல்லாமே டிஜிட்டல் அப்படின்னாலே, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த கேட்ஸை வெவ்வேறு பேட்டர்ன்ல கனெக்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த கேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வெவ்வேறு பேட்டர்ன்ல கனெக்ட் பண்ணி ஒரு அன்பிலீவபிள் ஆபரேஷன்ஸை பண்ண வைக்கிறது தான் நம்ம டிஜிட்டலோடைய ஒரு எப்படி சொல்லலாம், டிஜிட்டலோடைய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஒரு ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் இப்போ இந்த ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது அதுல ஒரு பார்ட். பாருங்க, ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ், கவுண்டர்ஸ், பேசிக் கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஸோ that is called as half adder. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see the full adder. ஓகே.